நூலை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னு பாக்குறீங்கல்ல, நூல் கண்டு பிரிஞ்சு போச்சு. சரி, அதை அப்படியே என்ன பண்ணலாம், சுத்தி வைக்கலாம்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இதை சுத்தும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. வேதத்துல ஒரு வார்த்தை இருக்குது, முப்பது நூல் சீக்கிரத்துல அறாதான். பாருங்களேன், டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே. இப்போ இது ஒரே இதுவா இருக்குது, தனியா இருந்துச்சு, அந்து போச்சு. இப்போ இதை ரெண்டா ஆக்கிட்டோம், ஆமா அதுவும் என்ன பண்ணிச்சு, அறுந்து போச்சு. அப்போ இந்த 3 மடங்குக்கு என்ன அப்படி ஒரு ஸ்ட்ராங்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே. ஆமாங்க, அறுக்கவே முடியல. நீங்க வீட்டுல வேணாலும் கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப வேத வார்த்தையில எவ்வளவு உண்மை இருக்குது பாருங்க. 30 நூல் சீக்கிரத்துல அறாதான். அப்ப அது அறாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விவாகரத்து வழக்கு கோர்ட்ல இருக்குதான். எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் இல்ல. இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு நடுவராக இருந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த காலகட்டத்துல பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற இந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கணவன் மாறாட்டமா இல்ல மனைவி உடனே என்ன பண்ண எங்களுக்கு விவாகரத்து அப்படின்றாங்க. நம்ம காலங்கள்ல தாய் தப்பன்னு சொன்னாங்க, குடும்பம்னா இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதான் வாழ்க்கை, இப்படிதான் சொன்னாங்க. அதே போல ஒருவேளை பொல்லாத கணவன் பொல்லாத மனைவியா இருந்தாலும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயேன்ப்பா குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடையக்கூடாதுன்னு சொல்லு. ஆனா இந்த காலகட்டத்துல பெண்களை இன்றைக்கு என்ன பண்றாங்க, பெற்றோர்களே சப்போர்ட் பண்ண, பிடிக்கலையா வந்துரு, அதே போல பிடிக்கல நான் போறேன்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு முன்பாக எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தகப்பனார் என் மகளுடைய பேர்காலத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், முதல் குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்லம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வறுமையினபடியே பேசினாங்க. என் மகளுக்கு முதல்ல ஒரு திருமணம் முடித்து, ஆனா கணவன் ரொம்ப பொல்லாதவன் பாத்துக்க, அதெல்லாம் அவனுக்காக வாழ முடியல, உடனே விவாகரத்து வாங்கி கொண்டு வந்துட்டா. அவளுக்கு ஒரு பெண் பிள்ளை உண்டு. அதே போல இப்ப அவளுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற அந்த மருமகனுக்கு ஒரு ஆண் மகன் உண்டு, அவரும் விவாகரத்து ஆனவர். இப்ப இவங்க 2 பேரும் திருமணம் முடித்து கொண்டார்கள். இப்போ இவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்குது. அதனாலதான் என் மகளுடைய பேர்காலத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த பிள்ளைகள் வளரும் போது இவங்களுக்கு அப்பா வேற, இவங்களுக்கு அம்மா வேற. அப்ப எனக்கு 2 அம்மா அப்பாவும் ஒண்ணு என்று சொல்லி இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க. இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ல. நம்ம காலத்துல நம்ம தாய் தப்பன் இப்படி செய்திருந்தா இன்றைக்கு நம்ம எப்படி இருந்திருப்போம்ல. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எதை சொல்லி கொடுக்குறோம்ல. அதனாலதான் இன்றைக்கு 30 இன்னும் சீக்கிரத்துல அறாதான். அப்படியானால் என்ன, இன்றைக்கு நான் தனியாக நான் நிக்கிறேன்னாலும் நிக்க முடியாது, இல்ல நானோ இல்ல என்னுடைய கணவனோ அப்படின்னு சொல்லிட்டாலும் நானும் என் மனைவினாலும் நான் நிக்க முடியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில முதன்மையாக தேவனை இணைத்து 2வது கணவனாக 3வது மனைவியாக இணைந்திருக்கும் போது அந்த நூலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்குங்க, அது அருந்தே போகாது. அதே போல முதல்ல இன்னைக்கு கணவன், 2வது ஆண்டவரை, 3வது மனைவியாக இணைந்திருக்கும் போது பாருங்க, நம்ம குடும்ப லைஃப் இடையில மனுஷங்க தான் வரக்கூடாது. ஆனா ஆண்டவரை நீங்க இடைப்படுத்திட்டு இன்னைக்கு 2 பேரும் ஒரு வலது கையும் இடது கையும் பிடிச்சு கொண்டீங்கன்னா, நீங்க எப்படி போகும்போது உங்களை இழுத்துருவாங்க, நீங்க எப்படி போகும்போது உங்களை இழுத்துருவாரு. இன்னைக்கு நம்முடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமா போகும். சோ எல்லாவற்றிலும் நீங்க தேவனை முதன்மைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமாக அருந்தே போகாது. 30 சீக்கிரத்துல அறவே அறாதுங்க.